அனைவருக்கும் வணக்கம். 10th நியூ தமிழ் புக் இயல் 3 வாழ்வியல் இலக்கியம் திருக்குறள். ஒழுக்கமுடைமை. 1. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள்: ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும். 2. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. பொருள்: ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் மேன்மை அடைவர். ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர். 3. உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். பொருள்: உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதார் பல நூல்களை கற்றார் ஆயினும் அறிவு இல்லாதவரே என கருதப்படுவர். மெய் உணர்தல். 4. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள்: எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும். 5. காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய். பொருள்: ஆசை சினம் அறியாமை என்ற மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும். பெரியாரை துணை கோடல். 6. அரியவுற்றில் எல்லாம் அரிதே பெரியோரை பேணி தமரா கொளல். பொருள்: கிடைத்தற்குரிய பேறுகளில் எல்லாம் பெரும்பேறு பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் ஆகும். 7. இடிப்பாரை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். பொருள்: குற்றங்கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியாரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவர் இன்றியும் தானே கெடுவான். 8. பல்லார் பகை கொள்ளலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். பொருள்: தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதலாகும். கொடுங்கோன்மை. 9. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. பொருள்: ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானதாகும். அணி உவமை அணி. நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னன் தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடுவான். கண்ணோட்டம். பண் என்னாம் பாடற்கியை இன்றேல் கண் எனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பொருள்: பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன்? அதுபோலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? அணி. எடுத்துக்காட்டு ஓமை அணி. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்திவ் உலகு. பொருள்: நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இவ்வுலகமே உரிமை உடையதாகும். 13. பெயர்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பொருள்: விரும்பத் தகுந்த இரக்க இயல்புகளை கொண்டவர்கள் பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் ஆவர். ஆள்வினை உடைமை. அருமை உடைத்தென்ற அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். பொருள்: ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாதது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும். அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிச்சே வேளாண்மை என்னும் செருக்கு. விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும். முயற்சி திருவினையாக்கும். முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். பொருள்: முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகிவிடும். முயற்சி இல்லாவிட்டால் அவருக்கு வறுமையே வந்து சேரும். 17. பொறியின்மை யார்க்கும் பழி அன்றறிவறிந்தால் வினையின்மை பழி. பொருள்: ஐம்புலன்களில் ஏதேனும் குறை இருப்பினும் அது இழிவன்று. அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாததே இழிவாகும். 18. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாதுணர்ச்சுபவர். பொருள்: சோர்வில்லாத முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன் வினையையும் தோற்கடித்து வெற்றியடைவர். நன்றியில் செல்வம். 19. கெடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க்கு கடுக்கிய கோடி உண்டாயினும் இல். பொருள்: பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவர் அடுக்கடுக்காய் பல கோடி பொருட்கள் பெற்றிருந்தாலும் அதனால் பயன் இல்லை.
20. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம்பலும் தச்சு. பொருள்: பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றதாகும். அணி உவமை அணி. திருக்குறள் பற்றிய கவிதை. உரையை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால். தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அறிவுமதி. நன்றி.